மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சு சோம்பு சீரகம் போட்டுக்கோங்க. அதில் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக 2 எடுத்து போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் இந்த கருவேப்பிலை தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நிறைய போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கணும், சீக்கிரமாக வேகணும். அதனால் வெங்காயம் இது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கணும். தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண 2 டப்பா மஷ்ரூம். இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு, குலசாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது, சிம்பிளாக போட்டு செய்கிறது தான். நல்லா சிக்கன் கிரேவி டேஸ்ட்டுக்கு வரும். இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி நிறைய போடுங்க, அதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தட்டி வச்சு இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்ல வாசனையா இருக்கு. நல்லா சுருண்டு வதங்கணும். அது நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்படியே போட்டிங்கன்னா அந்த கிரேவி நல்ல கலராக இருக்கும். நல்ல வாசனை. இப்போ என்ன பண்ணணும், ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி, அது வந்து கலருக்காக தான். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்துச்சுங்க. மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இப்போ இந்த தக்காளி அரைச்சதை இதில் ஊற்றிங்க. ரொம்ப அரைக்க தேவையில்ல, கொஞ்சமாக அரைச்ச போதும். ஏன்னா இது சீக்கிரம் அப்போ தான் வதங்கி வரும், நமக்கு குயிக்காக வேலை ஆகும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க.
இது நல்லா அந்த தக்காளி கிரேவிலேயே நல்லா வதக்கி வைக்கோங்க. பச்சை வாடை போகும் அப்போதான் சீக்கிரம். தண்ணிலாம் எதுவும் கொதிக்க ஊற்றாதீங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த மஷ்ரூமை இதில் போடணும். மஷ்ரூம்லேருந்து வேற தண்ணி விடும். நல்லா கலராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். நீங்கள் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்றல, அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியை எவ்வளோ தண்ணி விட்டு அந்த மஷ்ரூம் எப்படி சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே சிம்மிலேயே வச்சு அந்த அந்த தண்ணியிலே வந்தாவே அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரம்லாம் பார்ப்போம். நம்ம வெங்காயம் வேகத்துக்கு தான் உப்பு போட்டோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். காரம் போதும். இப்போ வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்குவோம். அந்த மட்டன் மசாலா லாஸ்டா போட்டால் தான் நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். இது சப்பாத்திக்கு தோசைக்கு செம்மையா இருக்கும். சுட சாதத்துக்கு இதையும் ஒரு அப்பளம் இல்லை முட்டை ஆம்லேட் போதும். ஃபைனலாக இறக்கும் போது என்ன பண்ணணும், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். மிளகுத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அப்படியே சிம்லேயே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு மஷ்ரூமு. இப்போ ஃபைனலாக இதுக்கு மிளகுத்தூள் போட்டு கருவேப்பிலை நல்லா கழுவி நல்லா கையிலேயே கிள்ளி போடுங்க. அப்பதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பச்சை கருவேப்பிலை ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ பச்சை கருவேப்பிலை போடுங்க, இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் மஷ்ரூம் கிரேவி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கர டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இதை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. மறுபடியும் செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.